மண்ணின் மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, அதை கேட்கணுன்றதுக்காக கேட்குறேன். இதை கேட்காம இருக்க முடியல, கேட்கணுன்றதுக்காக தான் கேட்குறேன். தனியார் பள்ளியில் வேலை செய்கிற படிக்கிற குழந்தைங்கள்லாம் அறிவாளி குழந்தைங்க, அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்கள்லாம் முட்டாள் குழந்தைங்களா தெரியல. ஏன்னா தனியார் பசங்களில் 98 பேர் நல்லா படிக்கிறான், 2 பேர் படிக்க மாட்டான். இங்கே 2 பேர் நல்லா படிக்கிறான், 98 பேர் நல்லா படிக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் நம்ம தனியார் ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, காலையில் வந்த உடனே அவங்க பாட்டுன்னு ஃபோன் எடுத்து வச்சுக்கின்னு புள்ளி கேட்டால் ஆஃபீஸில் கேட்குற புள்ளிலாம் கொடுத்துட்டு அவங்க வேலையை செய்கிறாங்க. அந்த பசங்க நல்லா படிக்குது. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வாத்தியர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் 9 மணிக்கு வந்து நின்னாங்கன்னா 3:30 மணி வரைக்கும் நின்று ஒர்க் பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க, குழந்தைங்களாக எஃபோர்ட் போடுறாங்க. ஏன் அந்த குழந்தை படிக்கலை? இது காரணம் பேரண்ட்ஸ் தான் பழகுது. அதனால் அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுது. அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள்லாம் முட்டாள் பசங்களுடைய குழந்தைகள். ஏன்னா அவங்க மீட்டிங் வைப்பாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, அப்போ கேள்வி கேட்பாங்க. அதனால் அங்கே தனியார் ஸ்கூலில் படிக்குது. இங்கே நம்ம கேட்குறதும் கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்த தலைமுறையை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது பேரண்ட்ஸாக ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும்னு நினைக்கிறேன். அது ஒரு 20-22 வயசில் வரலன்னா தப்பில்லை. 40 வயசு ஆகி ஒரு மனுஷனுக்கு வரலன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுடைய கருத்து பிடிச்சிருந்தா அப்புறம் தனியார் பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் பெற்றோர் கழகம் அவங்க கேள்வி கேட்பாங்க. அந்த குழந்தைங்க நல்ல ஃபேன் காற்றுல தூங்குது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் எதுவும் இன்கம்லாம் வரதில்லை, யாரும் ட்ரஸ்ட்டு எடுத்து செய்யறது கிடையாது. அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுக்கெலாம் காசுலாம் வரது கிடையாது. அதை யாரும் நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் அந்த குழந்தைங்க பாவம் அனல்லையும் வெயில்லையும் தாங்குது. ஒரு ஃபேன் ஓடுது. இதே எந்த தனியார் ஸ்கூல்னால் போய் பாருங்கள், 2-3 ஃபேன் ஓடுது. இதில் ஏன் இந்த மாதிரி மாற்றம் இருக்குது? அரசாங்கம் இந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாலும் சம்பளம் கொடுக்குது. 50,000 சம்பளம் வாங்குகிற தனியார் டீச்சருங்க குழந்தைங்க நல்லா இருக்குது. 10,000 வாங்க, அதை கம்மியான சம்பளம் வாங்குகிற அரசு டீச்சர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நெருக்கடி வருது? ஏன் இந்த குழந்தைங்க படிக்கலைன்னா இதுக்கு முழு காரணம் பேரண்ட்ஸ் தான். அது நல்லா புரியுது. ஏன்னா முட்டாள் குழந்தைங்களை எடுத்து போய் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறோம். அறிவாளி குழந்தை அனைத்துமே தனியார் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அதான் பிரச்சனை, வேறு எதுவும் இல்லைன்னு தோணுது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து எதுனா இருந்தால் போடுங்க. வீடியோ இருந்தால் கூட எனக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை தான் அந்த குழந்தைங்க படக்கூடாதுன்னு நம்ம சேர்க்குறோம். படித்தாவது முன்னேறுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அடுத்த தலைமுறையும் அதே மாதிரி வரும்னா யாருடைய தப்புன்னு பார்த்தா முதல் பேரண்ட்ஸ். நம்ம வரி கட்டி தான் எல்லோருக்கும் சம்பளம் கொடுக்குறோன்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் அவன் 1 மாதம் சம்பளம் கூட நிற்காமல் இது வரைக்கும் சம்பளம் கொடுக்குறான். அவன் கரெக்டாக இருக்கிறான். மெயின்டெனன்ஸுக்கு பணம் அனுப்புகிறான், அதுலேயும் அவன் கரெக்டாக இருக்கிறான். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி நல்லவங்க 4 பேர் உதவுறாங்க, அதுக்கும் 1000 பேர் இருக்காங்க. குழந்தைங்க படிக்க மாட்டேங்குதுங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை பிரதர், நிறைய குழந்தை. இந்த ஸ்கூல் இல்லை, ஆல் ஓவர் ஸ்கூல். ஏன்னா கடமை அதான் அறிவாளி மொத்தம் தனியார் ஸ்கூலில் சேர்த்ததுனால இந்த முட்டாள் பசங்க குழந்தைங்கள்லாம் படிக்க மாட்டேங்குது. அதனால் இந்த வேலை செய்கிறவங்க, கூலி வேலை பாருங்கள், விவசாயம் பண்ணுறவன், அண்டை வெட்டுறவன், ஊரில் தெரு வேலை செய்கிறவன், நெசவு தொழில் செய்கிறவன், ஏதாவது கூலி எந்த வேலை செய்கிறவன் வேலை செய்கிறவன் முட்டாள் பிள்ளைங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யார் கேட்கணும்னு சொல்ல, பேரண்ட்ஸ் கேட்கலாம். இந்த மாதம் என்ன வரவு வந்தது, என் பையன் ஏன் படிக்கலை, என் பையனுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், நான் நோட்டு வாங்கி தரணுமா, பேனா வாங்கி தரணுமா, என்ன பண்ணலான்னு கேட்கலாம். கேட்குற அதிகாரம் பேரண்ட்ஸ் இருக்குது, இந்த பெற்றோர் கழகத்துக்கு இருக்குது. கேளுங்க. அடுத்த தலைமுறை மாறட்டும். மண்ணின் மைந்தன் யூடியூப் சேனல் கேட்காம விடாதீங்க. இல்லைன்னா என் பையன் படிக்கலை, உன் கருத்து அவ்வளோதான் இருக்குது. என் பையனும் படிப்பு வரல, நான் என்ன பண்ணுறேன்? நம்மளால் முடிஞ்சு தான் அவனை படிக்க வைப்போம். தரவும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்கே பேச்சுரிமை தான் மெயின்னு நினைக்கிறேன். கேட்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து நல்ல உள்ளவர்கள், கருத்து பிடிச்சவர்கள், இந்த கேள்வி கேட்கணும்னு நினைப்பவர்கள் கேளுங்க.
கூட நிற்கிறேன்.